ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை பஞ்சமி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய உற்றார் உறவினர்களுடன் இன்று நீங்கள் சண்டையிட்டுவதோ அல்லது மனஸ்தாபங்கள் இருந்தவர்களோ பேசி தீர்க்கலாம். இன்று சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க நல்ல நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியான இன்று வாராகி அம்மனினுடைய வழிபாடு அல்லது இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தாலும் எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பஞ்சமியான இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதாரத்தில் புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ இந்த நாள் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 6ஆம் இடத்தில் இருந்து வந்த இந்த சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். கடகராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் சார்ந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்கள், அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய அலுவலக விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவது மன அமைதியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கவலைகள் இல்லை. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மன போராட்டங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று 10ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருப்பது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் நீங்கள் புதிதாக ஏற்படக்கூடிய சிலவற்றை தொடங்கலாம். முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் குருவும் சந்திரனும் அமைந்திருப்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். ராசியில் புதன், சுக்கிரன், லட்சுமி நாராயண யோகமும் மற்றும் பாக்கியத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது இன்று குலதெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் குலதெய்வத்தை வணங்குவதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய புதிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அலுவலகத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் உங்களினுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுவது நல்லது. 8ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பது சின்ன சின்ன மன கிளேசங்கள் குடும்பத்தாரிடையே வந்து போகும். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்கள் முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கும். இன்று உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. தேய்பிறை பஞ்சமியான இன்று நீங்கள் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் வாராகிக்கு மஞ்சள் மாலை கட்டி சாத்துவதும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளை தரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன சோர்வு தீரும்.
இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பேரும் புகழையும் தரலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை நல்ல ஒரு மன சந்தோஷங்களும் மன நிம்மதியும் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியும் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். எப்பொழுதும் கையில் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஊரில் உள்ள ஜோதிடர்களை அணுகுவதன் விளைவு என்ன? அவங்களும் குழப்பி போற ஜோசியரையும் குழப்பறது தான். ஏன்னா எனக்கே அந்த அனுபவம் நிறையா இருக்கு. அண்ட் இப்பெல்லாம் ஆஃப் லேட் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை பார்த்து நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். அண்ட் உங்களுடைய ஜாதகத்தை திறந்து வச்சுண்டு யூடியூப்ல அவங்க சொல்றத கேட்டீங்கன்னா, உங்களால ஜோசியம்லாம் கத்துக்கவே முடியாது. அதற்குன்னு முறையா ஒரு குருட்ட போயி நீங்க கத்துண்டு, அதுக்கப்புறம் நீங்க அத பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது இட் டேக்ஸ் சச் அ லாங் டைம். அனுபவத்துல தான் உங்களுக்கு ஜோதிடம் வந்து கத்துக்க முடியுமே தவிர, பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு குருட்ட கத்துக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா ஜோசியத்தையும் போய் கேட்கறது அப்படிங்கிறது, உங்களையே நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஜென்ரலி ஒரு ஜோதிடம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை மனுஷனுக்கு கொடுக்கறது தான். பட் அதையே ஃபுல்லா நம்பிட்டு இருக்கிறதும் அப்படிங்கிறதும் தவறான ஒன்று. நம்மள ஃபர்ஸ்ட்டு நம்பணும். நம்மளால என்ன முடியும்? நம்ம முயற்சிகள நம்ப வேண்டும். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சாதான், ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்களோ, அதன் மேல் நமக்கும் நம்பிக்கை வந்து அத நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நீங்க ஜோதிடத்தை நம்புறதும் வேஸ்ட் தான். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.